மட்டக்களப்பு தோதலும் யாழ்ப்பாணம் தோதலும் அப்படி அந்த அக்கா வந்து முதல்ல அந்த செஞ்சு கனடாக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு கொண்டு ஜாது வந்ததுல தோதல் இல்லையோ என்ன கண்டுடா அப்ப நாங்க இருக்கன்னு சொல்ல ஆள் சாப்பிட்டு 10 தேங்காய் வருவீங்களே 14 தேங்காய் 14 அண்ணா வந்து தோதல் கொண்ட போறார். இப்படியே ஒரு மணி தேவை மட்டும் இப்படியா இருக்கு வேணும் தண்ணியா அந்த தொடர் வந்து அடிப்பிடிக்காம நல்ல மாதிரி கிண்டி எடுக்கிறது இந்த அண்ணா வச்சு போடுறது தோதலுக்கு போட வந்து பாய்க்கு அம்மா வாதிங்க எப்படி வைக்கணும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுசியா. இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து கொக்கட்டிச்சோலை நிற்கிறேன். கொக்கட்டிச்சோலை வசந்தாக்காவோட நிற்கிறோம். அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது வந்து கொக்கட்டிச்சோலை தோதலை கொக்கட்டிச்சோலை தோதலை மட்டக்களப்பு போகணும். மட்டக்களப்பில் உடனே தான் ஒன்று மட்டக்களப்பில் இல்லாத மாதிரி மாட்டேன். அப்போ மட்டக்களப்பு தோதலும் யாழ்ப்பாணம் தோதலும் அப்படி இருக்குன்னு தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ உண்மையிலே நாங்கள் வந்து நிறைய வாட்டி வருடங்கள மட்டக்களப்பில் வந்து 1-2 தோதல் சாப்பிட்டாங்களா அந்த மாதிரிக்கான ஒரு டேஸ்ட்டாக தெரியலை. ஆனால் உண்மையிலே இந்த அக்கா முதல்ல எங்கட வீட்டை வரைக்குள்ள தோதல் ஒன்று செய்து வந்தாங்க. அப்படி நாக்க சுண்டிச்சுது என்னென்று இப்படி செய்கிறாங்கன்ற மாதிரிக்கு அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. அப்போ உங்கள் சித்திரை வருஷத்துக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னா தோதல் செய்ய போகிறோம். அப்போ உண்மையாக அந்த தோதல் வந்து எங்களை எல்லாருக்குமே பிடிக்குமே. அக்கா வந்து முதல்ல செஞ்சு கனடாக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கா வந்து அந்த தொதல் செய்து 16 நாளில் கனடாக்கு பெட்டி அனுப்பினாங்க. தொதல் இங்கேருந்து 16 நாள்னு சொன்னால் அவங்க அங்கே வச்சு 4 நாளெல்லாம் சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்கன்னு அந்த தொதல் மணியாக தான் இருக்கும். அப்போ அந்த தொதலை தான் இன்றைக்கு நாங்களும் செய்ய போகிறோம். நீங்கள் யாராச்சும் செய்யணும்னா நாங்கள் சரியான முறையில் செய்முறையெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே அதே மாதிரி தொதல் சாப்பிட்டு பார்த்தா விட மாட்டேங்க அந்த மாதிரி இருக்குமா. ஆனால் நிறைய இடத்துல தோதலாம் சாப்பிட்டு மாட்டேங்களா. இதே மாதிரி தோதலாம் சாப்பிட்டதே இல்லை. முதல்ல அக்கா வந்து எங்களை வீட்டை வரைக்குள்ள கொண்டு வந்ததில் வந்து நான் வந்து கடை போட்டாங்களே அம்மா யாராச்சும் முடிச்சது அம்மா இல்லை. அது வந்து தொதல்னு சொன்னால் பெருசாக வேண்டாம் அம்மா எனக்கு வேண்டாம்னா அப்போ நான் பார்த்து அனியா நான் ஒரு துண்டு டீயோட சாப்பிட்டு பார்த்தேன். என்ன அங்கெல்லாம் சமைக்கவும் விடாதான் டீயை போட்டு சாப்பிட்டு கொண்டே இருந்த மாதிரி தோணுது. அப்போ நாங்கள் சாப்பிட்டு ஒதுங்குற டைமில் வந்து கடைசியாக நான் சாப்பிட்டு கொண்டு அது வந்தது நம்ம தோதல் இல்லையோ என்ன கண்டுடா அப்போ நாங்கள் இருக்கன்னு சொல்ல ஆள் சாப்பிட்டு பார்த்துட்டு விட மாட்டேன்டா. அதுலேருந்து எனக்கு வேணும் இருந்தாலும் ஆளாட்டி தானே அதில் இருந்தாலும் மேலே ஜதுவுக்கு வந்து இந்த தோதல் வந்து ரொம்ப பிடிச்சது. சரி, அப்போ தொதலுக்கான சாமான எல்லாம் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும் பக்கத்துல இருந்து. கண்டிப்பாக அந்த செய்முறை நீங்கள் முறைய பாருங்க. உண்மையாக சட்டப்படி நாங்கள் இந்த தொதல் வந்து நாங்கள் போய் என்ன வேலை செய்யணும் போய் பார்ப்போம். அதே போல் யாராச்சும் தொதல் தேவையாக இருந்தால் உண்மையாக பவுடி இல்லை உண்மையாக சீரியஸாக சொல்கிறோம். நிறைய பேருக்கு வந்து அக்கா கனடாக்கெல்லாம் அந்த தொதல் தூள் அந்த மாதிரிக்கான பொருட்கள்லாம் செய்து அனுப்பியிருக்கிறாங்க. யாராச்சும் தேவை என்று சொன்னால் எங்களோட தொடர்பு கொண்டா அந்த அக்காடை நாங்கள் இல்லைன்னா அக்காடை நம்பர் என்னவும் தரலாம். அக்காவோட தொடர்பு கொண்டு நீங்கள் அக்கா அந்த தொதல் தேவையான ஆக்கள் அக்கா அந்த மாதிரி அனுப்புங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, விடவே மாட்டீங்க வாழ்க்கையில். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களை சேனலில் புதுசாக பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ வீடியோ முடிஞ்ச உடனே வச்சுக்கோங்க. அப்பா கவனம் குத்தினாலும் மம்மட்டி கூட இருக்கு. பாப்பா ஒரு ஆழத்துல தேங்காய் உரிக்கணும். 10 தேங்காய் உரிப்பீங்களே?
பாப்பா உன்னை பார்த்து முறிச்சா தேங்காய் வழியில விண்ணர் சொன்னா சிந்தி என்ன பாப்பம் பார்த்து தேங்காய் ஆயிடுச்சு அப்பா உரிக்கிறாரு வாலிய கிட்ட அப்பா பார்த்து சிந்தியன் பெரிய காஞ்ச தேங்காய் எடுத்து போட உரியாது. சிந்தியன் தானே பாடா எடுத்து போட்டுக்கிறது. சிந்தியன் தானே கருப்புல உரிப்பான். சிந்தியன் சின்னமா பார்த்து தேங்காய் நீங்க பார்த்தா 20 ரூபா காணும். அமோகமான தேங்காய் ஒரு இளநன். அதாவது இந்த மட்டக்களப்பு தொதலுக்கு அடி தான் தேங்காய். கண்டிப்பா தேங்காய் சரியான விலை இல்லை அங்கே. இங்கெல்லாம் அவங்க மரத்திலேயே எல்லாத்தையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வாழை மரத்தில் இதுக்கு என்ன பதில் சொல்ல சிந்தியன் வந்துடுங்க பேரா சிந்தியன் நெல்லி சிந்தியன் மாம்பட்டி எனக்கு தேங்காய் வரைக்கும் அது பாடில்ல அவருக்கு. சிந்தியன் சிந்தியன் உங்களோட என்ன குத்தி வரைக்கும் நீங்க ஊசி ஊத்தி அதை வாங்கலாம். அதை வாங்கிலாம் அந்த தேங்காய் வரைக்கும் குத்தி போட்டு சிந்தியன் வந்து 3 ருச்சிட்டான். இந்த சிந்தியன் இல்ல மம்பட்டி வந்து நெல்லி இதுதாங்க அப்படி இங்க அவ்வளோ போசில மம்பட்டி தார மாதிரி வந்துட்டு நெளிஞ்சிட்டு சின்ன தேங்காய் அம்பிட்டு சிட்டிப்பான் லைட்டா நாங்கள் அத்தியா குடிக்கிறோம். அடுத்த ஜீவா ஜீவா நிறைய பேருக்கு வீடியோல தெரியுது இல்லை கண்ணுக்கு. அஞ்சு அவன் நிற்கிறான் அஞ்சு ஜீவா ஜீவா இந்த தேங்காய் அந்த ஓடி போய் மேலே சிந்தியன் அஜி வட்டி அப்பதான் வெள்ளையாரு அர்ஜுனா. சரி, இப்போ நாங்கள் வந்து தொதல் செய்ய போகிறோம். அது தொதல் செய்யறதுக்கு முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தேங்காய் எல்லாம் திரும்பி வச்சுருக்கிறோம். அப்போ இதில் வந்து 14 தேங்காய் திரும்பி வச்சுக்கிறோம். அப்போ இந்த பாலை வந்து இன்னைக்கு அது அப்பா தான் புளிய போகிறேன்னு புளியம்மே நான் தண்ணி விட அளவன் அதிகுடி தண்ணிக்குள்ள ரைட். நீங்க தேங்காய் புளியுங்க. ஆனா அந்த தேங்காய் பால்ல தான் தொதல் தண்ணி இருக்கு. அப்போ என்ன சொல்ல நல்ல பேலன்ஸ்லாம் இருக்கு. நல்லா கட்டியா புளிஞ்சு எடுக்கணும். ரைட் புளியுங்க. கை கழுவிட்டீங்களா? என்ன கதை பாப்பா நல்ல கட்டி பாலா வரணும். அதான் வந்து தர்ம பாட்டு பால் மாதிரி வந்தாலும் அதை நல்ல திக்கா சரியில்லை போல புளிய காணும். நல்ல இதண்டு குழக்க வச்சுதான் குத்தணும் புளிய தெரியலப்பா. அள்ளி நல்லா கைக வச்சு பிசைஞ்சு. ஓகே அப்ப நாங்க இதுல பாலை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது பாலை வந்து இதுக்குள்ள எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது 3வது பாலை வந்து 4வது பாலை புளிஞ்சாச்சு. அப்ப இந்த முதல் பாலை வந்து இதுக்குள்ள மாட்டி மட்டும் இது வித்தியாசமான முறை தோதல். மட்டக்களப்பு தோதல் செய்முறை பார்க்கணும். எது கண்டிப்பா நாங்களும் பார்க்கணும். அதை வந்து வெளியூர் வந்து நிறைய பேர் விரும்பி கேட்டுருக்காங்க. அதையும் காட்டணும். எப்படி முடிஞ்சிடும் இல்ல இல்ல உண்மையாக தொடர்புன்ற வேலை வந்து கூடுதலாக பெண்களுக்கு வந்து சரி வராது. காரணம் இதுனா கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்போ இது ஆண்களுக்கு உரியது தானே. நான்
சாப்பிடுவோம் நாங்கள் நல்லா. அண்ணா செய்வோம். இன்னைக்கு வந்து அண்ணா வந்து வீடியோக்கு வர மாட்டாங்க. அவர் தான் இந்த தொழில் செய்ய போகிறாங்க. முதல் பாட்டி அக்கா வரைக்கும் எங்களுக்கு கொண்டு வந்தவா தொழில் லெவல். அண்ணா வீடியோக்கு வருவார நான் கண்டிப்பாக நான் காட்டுவோம். யாராச்சும் தொழில் செய்யணுமா இருந்தால் இந்த அண்ணாவோட தொழில் ஒன்றுங்கன்னா உங்க தெரிஞ்சிருவாரு. சரி நான் இப்படி தான் பாடலாம் பிள்ளைங்க அப்புறம் பார்ப்பேன் என்னம்மா. வசந்தி அக்கா கேட்டாலே வடிவா சோதனை எல்லாம் செய்து பண்ணி பண்ணுவேன். வசந்தி அக்கா சொல்லி நான் வசந்தி அக்கா அக்கா நிறைய பேர் செய்து அனுப்பியிருக்குங்க. அக்கா சொல்லுவேன் வெளிநாட்டுல நிறைய பேருக்கு அக்கா அனுப்பியிருக்கிறாங்க தோழர்கள் மற்ற தூள். சரி இப்ப பால் வந்து புளிஞ்சு எடுத்தாலேண்ணா புளிஞ்சது வந்து 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் வச்சுக்கிறோம். அப்புறம் இந்தியாவில் வந்து முதல் பால் வச்சுருக்கிறோம். அப்போ 14 தேங்காய் தொதலுக்கு. அப்புறம் தொதலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொன்னால் அதை வந்து 6 சுண்டு எனக்கு 6 சுண்டு வெள்ளை அரிசிங்க. இதை வந்து காலையில் அக்கா ஊற வச்சு இப்போ தான் மில்லில் கொடுத்து திரிச்சது வறுக்கவும் இல்லை பச்சைமான்னு 6 சுண்டு வெள்ளை அரிசி மாவை இப்போ இந்த பாலுக்குள்ள போட்டு அப்படியே கரைக்க போகிறோம். நீங்கள் தான் கரைக்க போகணும். கரைக்கு போட்டி நீங்கள் செய்ய போறீங்க? இல்லை இல்லை ஒரு அண்ணா நிற்கிறேன். ஓ அப்படியே போட்டு 6 சுண்டு வெள்ளை அரிசி மாவு கட்டி வைத்த போகுது. சரி சரி அப்படியே கரையுங்க. மற்றது 3 கிலோ சர்க்கரை சர்க்கரையும் இதுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் போடுவோம். சர்க்கரை அது ஆறு சுண்டு மாவுக்கு 3 கிலோ சர்க்கரை. அம்மா பறக்கு. சீனி 3 கிலோ 3 கிலோ சீனி எல்லாம் 6 கிலோ வருது மொத்தம். என்னது மற்றது இதுக்கு வந்து 1/2 கிலோ பயிர் எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். ஆனால் அதை வந்து இப்போ போடையில் நாங்கள் போடைக்குள்ள காட்டுவோம். அப்போ இதே எல்லாத்தையும் வந்து கரைச்சி போட்டு இப்படி ஒன்று அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது. முதல் பாலெல்லாம் நாங்கள் போடைக்கு அப்புறம் பார்ப்போம். இது சக்கரை வந்து நல்லா கறியணும். சூட்டுக்கும் கரையும் தானே அடுப்பில் வைக்கணும். மாவு வந்து கட்டியாக இருக்கும். ஓகே சரி காணுங்க. சரி நாங்கள் இதை வந்து அடுப்பில் ஒன்று வச்சு நீங்கள் ஆமாம் எவ்வளோ பெரிய இது என்னப்பா? இந்த அண்ணா வந்து தோதல் கொண்ட போகிறார். ஏன் இதை இங்கே வாழை காட்டுறீங்க? அங்கே கொண்டு போங்க. அப்படி அப்போ தான் தெரியும். காட்டுறேன் இல்லை இல்லை இது அந்த கப்பலோட்டைக்கு அந்த தொகலுக்கு ஏற்ற உறவெல்லாம் வந்த மாதிரி பாடாது. இதில் ஒரு உறவு வந்து இதான் அந்த தொகல் வந்து அடிப்படிக்காம கிண்டி கொண்டு வித்தியாசம் அப்பாவுக்கு வந்து அனுபவம் எப்படி இருக்கு? தேங்காய் பால் பிடிஞ்ச உங்களுக்கு நான் எப்படி இருக்குமே அடிப்பிடிக்காம கிண்டி கொண்டே இருக்கோம் தொடர்ச்சியான அண்ணா பழைய இருக்கு வேணா அனுபவம் தான் அண்ணா செய்யுது. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? அதெல்லாம் சொல்லலாம் உனக்கு. இப்போ சட்டி ஆடவே கூடாது. கருங்கல் தானே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சூட்டிலேயே சக்கரை வந்து கரைஞ்சிடும். இது சக்கரையோ சரி. தொதல் வந்து தொதல் எவ்வளோ நேரம் சொல்லுமா? எவ்வளோ நேரம் சொல்லுங்க? 2 மணி நேரம் மட்டும் கைக்கு தான் வேலை. கடவுள் அதுவும் அந்த அவப்பேண்ட வெயிட் அது வண்ண ஒட்டக்கையெல்லாம் சரி.
சரி நாங்கள் அந்த அண்ணா செய்யணும் செய்யக்கூடிய வைப்பாம கொஞ்சம் கட்டம்பரை பார்ப்போம் இப்போ தான் இப்படியே தான் ஒரு மணி தேவை மட்டும் இப்படியா இருக்கு வேணும் தண்ணியா சரி இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது முதலாம் வேணும் அப்படி இல்லை சரி இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது முதலாவது பாலில் வந்து எந்த கண்டிஷன் வாங்குதுன்னு அது நல்லா இறுகி கொண்டு வந்துட்டுது நம்ம எப்படி இருக்கு தொடல் நல்லா இருக்கு சாப்பிடாக்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஆனால் உண்மையில அந்த தொடல் வந்து அடிப்பிடிக்காமல் நல்ல மாதிரி கிண்டி எடுக்கிறது இந்த அண்ணா வச்சு போய்தான் அதெல்லாம் வேறம்மா உலகம் மற்ற இந்த கத்தியால் வந்து அவங்க அந்த அருகை வளைச்சி வச்சு கொடுக்குறீங்கன்னு ஒட்டக்கூடாது முதல் பால் விட வேணா இனிதான் நாங்கள் வந்து முதல் பால் விட போகிறோம் பாலில் தான் தொடல் இதை விட்டு நல்லா கிண்டி கொண்டே இருக்கணும் எத்தனை மணி தேவை ஆச்சு இப்போ இதோட இப்போ ஒரு மணி தேரம் வரணும் இன்னும் ஒரு மணி தேரத்தில் தொடல் வந்து ரெடி ஆகிடும் உடனே போட்டு சாப்பிட சரியாண்ணே ஓ மாமா இப்போ நாங்கள் முதலாம் பால் விட்டு கிண்டி கொண்டு போகணும் அடிப்பிடிக்காம நல்லா தேவை மாற்றி விட்டு போங்க இனிமே தான் விடாமல் கிண்டி கொண்டு போகணும் இது வந்து அடிப்படிக்க ஆகாது அந்த குலவாரத்தால வந்து கிண்டி கொண்டு கடையெல்லாம் அடிப்படிக்க சான்ஸ் இல்லை லேசா இருக்குன்றதுக்கு எங்களுக்கு கடையில் போன மாதிரி தான் நீ வதக்கி விடுங்க கத்தியால கரெக்டாக வந்து விடுறாங்க அட்டகாசமான தொதல் கொண்டு வேணும் கத்தியே இல்லை அவரு கத்தியால வலிக்க தோணுங்க ஒரு நொடியில அந்த தொகையில் நாங்கள் 5 வரைக்கும் வட்டி சாப்பிட்றோம் ஆனால் உண்மையிலே உள்ள ஒரு கஷ்டமான வேலை நீண்ட ஆசை மட்டக்கிழப்பு ஸ்பெஷல் கட்டத்துக்கு முக்கா கட்டத்துக்கு வந்துட்டேன்னா தொதல்கிட்ட கருப்பை வந்து வாங்க முக்கா கட்டத்துக்கு வந்துட்டு இது வந்து 1/2 கிலோ பயிர் அதை வந்து வறுத்து புடைச்சி கழுவி வச்சுக்கிறோம் பயிரும் போடுறது தொதலுக்கு போட வந்து பாய்க்கு அம்மா ஏலக்காய் கருவேப்பிலை போடுவோம் இது வந்து ஏலக்காயும் கராம்பு பட்டையும் வறுத்து அக்காவும் நல்ல தூள் அடித்து வச்சுக்கிறாங்க அதையும் போடுறாங்க இது வந்து வாசத்துக்கு சரி இதெல்லாம் ரக்கரை பழத்தெல்லாம் போட்டுறாங்க இதை வந்து ரக்கலாமே என்ன இதை நாங்கள் வெட்டி வேலையில் எல்லாம் வாழையில் ஊற்றி அமைச்சதை பார்ப்போம் இப்போ பதம் வந்து ரெடி ஆகிட்டேன்னு ரக்குறாங்க வாதிங்க எப்படி வைக்கணும் காலில் விழுந்தா சரி தாடுறான் தார விட இந்த பதம் தான் தொகை இந்த பதம் நீ எப்போ சாப்பிடலாம் நாளை காலையில் உடனே சாப்பிடக்கூடாது சட்டியாக இருக்கு இல்லை நீ இதை வந்து வாழையில எல்லாம் அமர்த்தணும் அமர்த்திட்டு வச்சு நாளை காலையில் ஊற்றணும் நீங்கள் தொகை கொண்டு அண்ணாக்கு நன்றி சொல்லணுமே ஓ இவ்வளோ கஷ்டப்பட்டுங்களுக்காண்டி அடிக்கடிக்கல ரெண்டு பாத்திர கிண்டி எடுத்துட்டேன் துணியா
அண்ணா அங்கே வந்துடு. சரி அப்போ நாங்கள் ரைட்டு தானே என்ன இதுதான் வந்து தோதலைன்னு நாங்கள் இது சட்டியில் எல்லாம் கிண்டி வேக்காக்கா ஊற்றி வச்சுக்கிறாங்க. அது உண்மையிலே பார்த்தா தெரியும் இல்லை குறைப்பான்னு ஆழமாக இருக்கேனே. சரி அப்போ உங்களோட கொக்கட்டி சொல்ல தோதல் இந்த அனுபவத்தை சொல்லுங்க கொஞ்சம். ம் சிரிக்கிறா சாப்பிடல தோதல் சாப்பிட்றேன் செய்து நீ செய்வீங்களா தோதல்? இல்லை பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். எனக்கு உண்மையை பார்த்துருக்குறேன், அப்போ சாப்பிடல சாப்பிட்ருக்குறேன். கேட்டோடனே சாப்பிட்ருக்கேன் பார்த்துருக்கேன்னா அப்போ அப்படி நல்லா இருக்கும் தோதல். ஓ நல்லா இருக்கு. வடி சாப்பிடுவாங்க ஓ அப்பா. யாரு இந்த காட்டு கூட எண்ணெய் பசுலாக இருக்கேன்னு ஐயோ ஐயா ஒரு போத்தண்டு ஐயா. ஓவரா நாங்கள் எண்ணெயில் எடுத்துட்டோம். எடுத்துட்டோம், நாங்கள் சைட்டில் எடுத்துட்டோம். எத்தனை இருக்கு? 3/4 லிட்டர். 3/4 லிட்டர். இந்தா வா செய்யணும்னா கட் பண்ணப்படும். பாப்போம். அதுவும் இந்த வீடியோக்கு மேலே உங்கள் கடாடி நடக்குது தோதல்பட்டு. ரைட் இதான் வந்து தோதலைண்ணா. நானும் தம்பி தான் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க. தம்பிக்கு நிறைய கொடுக்கணும் நம்ம. அப்போ நான் தரையில் எல்லாரும் வந்து தரட்டுமா நீ வாங்க. நல்லா இருக்கு. அம்மா எனக்கு தரட்டுமா எதுவும் கொடுக்காதீங்க எனக்கு. அந்த இதை கடிச்சு சாப்பிடல. அது அந்த பயிர் இருக்கல வறுத்து போட்ட பயிர் அது வந்து கடிபடி இன்னும் ஒரு விதமான டேஸ்டா இருக்கு. கிட்ட நான் பயிரை மறந்துட்டேன். சரி பயிர் மறக்கல கிட்ட நாங்கள் பயிரை கொண்டு வைப்போம். நான் தொடர் செய்த அந்த அக்காவுக்கு வந்து மோதிரம் போடுவோமே நான் கூப்பிடுங்க அக்கா. சோனா நாங்களே போயிட்டு ரெண்டாவது நான் கடை போவேன். ஒரு பவுன்ல போட்டாதான் சரி. உண்மையிலே என்ன சொல்றேன் நாவில் வச்சா கரையுது அவ்வளோ இல்லை பயிரும் கடி விடா போண்டா போகும். நல்ல இனிப்பும் மணியா இருக்கு. ஆனால் எண்ணெய் பாருங்க அவ்வளோ பசியாக இருக்காங்க. நான் ஒரு துண்டு சாப்பிடாத அனுப்பி நல்லா இருக்கு சாப்பிட்டேன். இன்னும் தொடர் வந்து வரல இல்லைண்ணா. கொக்கட்டி சொல்லி ஸ்பெஷல் சுகர். அது இங்கே மட்டும்தான் இவன் விட மட்டும். ஓ கொக்கட்டி சொல்ல பசந்தாக்கா விட்டு தொடரலாம் ஸ்பெஷல் தொடர். நான் அதுதான் நம்பர் 1 தொடர்ன்னு சொல்லுவேன். ஆனால் இது நாங்கள் நிறைய இடங்களை சாப்பிட்ருக்கோம். ஆனால் உண்மையை சொல்கிறேன் பொய் இல்லை சாப்பாடு சரி. ஏன்னு சொன்னால் இதை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தொடர் இது இல்லை. நான் ஒரு வீட்டை சாப்பிட்டு நான் கடிக்க ஒரு பல்லண்டு விழுந்த உண்மை கதை இல்லை. நான் கல் விழுந்தான்னு சொல்லலை. நான் வந்து அந்த தொதல் எடுக்கிறப்போ நான் முதல் டைம் யோசிச்சு நான் மண்டை கலப்பு தொதல் வந்து இப்படி இருக்கு முறைஞ்ச மண்டை உடையும் உண்டு. அப்போ நான் ரஃபாக இருந்தது. நான் உனக்கு நாய்க்கு போட அது கல்லால் ஓடினது. அம்மா நான் கல்லுன்னு சொல்லல பல்லு விழுந்தேன்னு சொன்னாங்க அம்மா. பல்லு விழுந்தது நாய்க்கு வைக்க நாய் ஓடினது கல்லால் இருக்குது. ஆனால் உண்மையிலே இந்த தொதல் வந்து சொல்ல வார்த்தை இல்லைன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட். இந்த பிக்க பிக்க என்ன பொசியலாம் பஞ்சன் அடியே தோதலும் சும்மா இருக்கு போட்டேன்னா சரி சாப்பிடணும்னு சொல்லி அக்காங்களுக்கு தானே செய்தாங்க. வட்டிமா நாங்கள் சாப்பிட வேண்டிய ஏன்னா உங்களுக்கு தானே அப்படி கண்டிப்பா ரேயோட கொண்டு போகலாம். அது விட்டு அக்கா சொன்னவங்க வெட்டி தரலாம் தோல்ல அடிச்சு கொண்டு போவோம். நிறைய பேர் இந்த தோதலை சாப்பிட இந்த ஊர் சாப்பிட்டு பார்த்தவங்க வந்து உண்மையிலே நிறைய பேர் வந்து நான் ஊரும் எங்களோட ஊர்ல வந்து சாப்பிட்டவங்க வந்து நான் ஊருமேன்னு சொன்னா அப்படி அக்கா கொண்டு வந்து காட்டிட்டாங்க அதில் டேஸ்ட்டேன்னு. உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அவன் நீங்களும் இந்த இதே செய்முறைப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து நம்ம பிடிக்கும். யாராச்சும் தொழில் தேவையா இருந்தா நாங்க அக்காவோட நம்பர் தருவோம். உங்களுக்கு அனுப்பி அக்கா கனடாக்கு வந்து ஏற்கனவே அனுப்பி வச்சிருக்கா தொழில் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. இது வந்து பொய்யானது இல்லைன்னா கனடாவில் இருந்து சாப்பிட்டு ஆக்கள் இருக்கிறாங்க. போட்டு அவங்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டு சரியா உண்மைக்குமே இந்த தொழில் டேஸ்ட் வந்து வேறு லெவல். யாராச்சும் இந்த தொழில் வேணும்னு சொன்னால் நீங்கள் இதே செய்முறைப்படி நாங்கள் ஒழுங்கான முறையில் செய்முறை காட்டியிருக்கிறோம். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதில் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.